ஐயோ தமிழை பேசி தமிழ் தேசிய பேசி தமிழ் தேசிய தலைவரை உள்வாங்கி கொண்டு ஒரு இயக்கம் வளர்ந்து வருகிறது, பரவாயில்ல நம்ம வெளியிலனாலும் உள்ள இல்லைனாலும் அப்படின்னா, இது வீழ்ச்சி அடைந்து போவதற்கு சீமான் காரணமாக இருப்பதனால தான் நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோம். அவதூறு கண்டிப்பா. பேசல இது வரைக்கும். என்ன நீங்க சொன்னீங்க அண்ணன் தம்பின்னா, இன்னமும் நமக்கு அவர் அண்ணன் தான். அதை பத்தி எந்த இதுவும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு தலைவராக நான் எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்ல. கட்சியில் இருக்கும்போது கூட அண்ணனா தான் யோசிப்பேன். என் தலைவர் வந்து பிரபாகரன் தான் நான் சொல்லுவேன். ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாக அவர் கட்சியை வழிநடத்தி கொண்டு போவது சரியில்லை. அது விரக்தியின் உச்சியில் தோல்வியினுடைய பயத்தின் காரணமாக, அது நீ வெற்றியா தோல்வியெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாது. நீ இயக்கத்தை முன்னகர்த்திட்டு போகணும். காலம் உங்க பின்னாடி வந்து அதை சரி செய்யும். ஓகே. நீங்க அந்த பயத்தின் காரணமாக கட்சியில் இருப்ப யாரையும் நம்பாமல் கண்டிப்பா. நீங்க உங்களுடைய செயல் வெளிப்பாடாக இருப்பதால், கட்சிக்காரர்களும் உங்களை நம்பாமல் அவர்கள் செயல்பட இருப்பது. இந்த 26 தேர்தலில் தெரியும் யார் யாருன்னு. நான் வந்து மிக அருகில் அவங்க கூட இருக்கவங்களாம் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தலைவர்கள் அங்கே இருக்கிற உறவு மீது நம்பகத்தன்மை இல்லாத நடந்தால் மக்கள் எப்படி நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா. அதனால கட்டாயமாக இந்த தேர்தலில் என் விருப்பம் அதுவில்லை என்றாலும் கூட நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். கட்டாயமாக வாங்கிய வாக்கை விட இது குறையும்.